ஹலோ, குட் ஈவினிங். கேட்குதுங்களா? ஹலோ ஆல், குட் ஈவினிங். ஓகே ஃபைன், கேட்குது அப்போ. என்னோடய வீடியோவும் கிளியராக இருக்குது தானே? வீடியோ ஓகே தானே? ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்குல்ல? ஓகே, தேங்க்யூ. அண்டு எங்கே அவ்வளோ கம்மியாக தான் இருக்கீங்க, மற்றவங்களாம் எங்கே காணோம்? லாஸ்ட் கிளாஸ் எவ்வளோ பேர் அட்டன் பண்ணீங்க? ரொம்ப நாளாக இல்லைன்னு கிளம்பிட்டீங்களா? ஃபவுண்டேஷன் ப்ராச்சும் ஃபவுண்டேஷன் ப்ரோ பேட்சும் இருக்கீங்க, கரெக்டுங்களா? சரிங்க. ஓகே சரிங்க, மற்றவங்களாம் அப்படியே வரட்டும், அப்படியே லைனாக ஜாயின் ஆகிக்கிட்டோம். நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? இல்லை ஒரு 2 minutes வெயிட் பண்ணலாமா? வந்துடுவாங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்? மெசேஜ் பண்ணுறீங்களா? சரி, ஒரு 2 minutes வெயிட் பண்ணுவோம், மற்றவங்களாம் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்கா, இல்லை மறந்துட்டீங்களா? எவ்வளோ ஞாபகம் இருக்குது? ரேண்டமாக கொஷின் கேட்கலாமா? ஸ்பாட் டெஸ்ட் வைக்கலாமா? ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஈக்குவேஷன் எழுதுங்க பார்க்கலாம். ஷியர் ஸ்ட்ரெஸ் எப்படி டினோட் பண்ணுவோம்? வெரி குட், டவுன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஷியர் ஸ்ட்ரெயின், அதாவது எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து டான்ஜென்ஷியலாக ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்றத பொறுத்து தான் சொல்லியிருப்போம். நான் ஸ்ட்ரெஸ்ஸுனாவே லோட் அப்ளை டிவைடட் பை உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஃபோர்ஸ் பை ஏரியா அப்படின்றது தான் ஸ்ட்ரெஸ் போட்டிருப்பீங்க, சரிங்களா? ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படிது ஷியர் ஃபோர்ஸ் டிவைட் பை ஏரியா அப்படின்றதும் அதே மாதிரி சேஞ்ச் இந்த ஆங்கிள் அப்படின்றதையும் ரெப்ரசென்ட் பண்ணியிருப்போம். ஞாபகம் இருக்கா? யங்ஸ் மாடலஸ் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருப்போம்? ஓகே, எய்ம்ஸ் மாடலஸ் ஈன் இது பண்ணியிருப்போம். நான் பேசுறது கேட்குது தானே? சவுண்டாக தானே இருக்குது? இல்லை வால்யூம் கம்மியாக இருக்குங்களா? ஓகே, சூப்பர் நைஸ். சரிங்க, சரி, இன்றைக்கான கிளாஸ் ஈன் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். யங்ஸ் மாடலஸ் அப்படின்றது ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் வித் இன் எலாஸ்டிக் லிமிட்டாக ப்ரொபோஷனாலிட்டி லிமிட்டுங்களா? ஹூக்ஸ் லா ஹோல்ஸ் குட் அப் டு அவ்வளோதான். வெரி குட், சூப்பருங்க. சரி, அப்போ ஓரளவுக்கு ஞாபகம் இருக்குது, சரிங்களா? கேட்குறதே அவ்வளோதான். முக்கியமாக என்னத்தை கேட்டிருப்பாங்க அப்படின்னா பாய்சான்ஸ் ரேஷியோ அப்படின்னா என்னென்னு கேட்டிருப்பாங்க. பாய்சான்ஸ் ரேஷியோ ஞாபகம் இருக்குங்களா? என்னதுங்க? லேட்டர் ஸ்ட்ரெயின் டிவைடட் பை லீனியர் ஸ்ட்ரெயின், சரிங்களா? அவ்வளோதான். ஓகேங்க, சரி. இன்றைக்கான கிளாஸ் பார்க்கலாங்க. அண்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அண்ட் ஆஃப்டர் தி 2025 2026 இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் கிளாஸ்ன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஓகே, அண்ட் கிளாஸ் இன்றைக்கான கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் திருக்குறள் ஒன்று சொல்லிடலாம், சரிங்களா? இது பார்த்திங்க அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டேர்ம் புக்கில் 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய செகண்ட் குறள் வான் சிறப்பு அப்படின்ற ஒரு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா விண்ணின்று பொய்ப்பின் விருநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி அப்படின்றது தான் இதோட மீனிங். பார்த்திங்க அப்படின்னா
மழை வேணுன்ற நேரத்துக்கு பெய்யாமல் போனாலும் இல்லை வேண்டான்ற நேரத்துக்கு நிறைய பேஞ்சாலும் என்ன ஆகும் அப்படின்னா எல்லா உலகத்துலேயுமே எல்லா ஊர்லேயுமே பஞ்சம் தான் நிலவும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? மழை உரிய காலத்துக்கு பெய்யலை அப்படின்னா டிராஃப்ட் வந்துடும். மழை பெய்ய வேண்டிய நேரத்துக்கு பெய்யாமல் நிறைய பேஞ்சிச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து வெள்ளம் வந்து எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுங்க. சரிங்களா? அப்போ எந்த இடத்துல எவ்வளோ அளவுக்கு பெய்யணுமோ அந்தளவுக்கு அந்த இது மழை வந்து பொழியணுங்க. சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா பஞ்சம் இல்லாமல் நல்லா ஜாலியாக இருக்கலாம். ஓகேவா? ஓகே, இன்றைக்கான டாபிக் பார்த்திங்க அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட்டு. சரிங்களா? இன்றைக்கான டாபிக் வந்து ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட்டுங்க. சரிங்களா? ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் லோடு என்னென்ன அப்படின்றதும் என்னென்ன பீம் இருக்குது அப்படின்றது தெரியணும் அப்படின்றத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேங்க. சரிங்களா? ஷியர் ஃபோர்ஸ்னால் என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஃபோர்ஸ்னால் என்னன்னு சொல்லியிருப்போங்க. மேலே ஏதாச்சும் ஒரு லோடு அப்ளை ஆகிருக்கும். சரிங்களா? நான் இப்போ ஒரு பீம்னா என்னதுங்க? ஆக்சுவலாக பீம்னா என்னதுங்க? ஒரு ஸ்ட்ரக்சரல் மெம்பர், அவ்வளோதான். கரெக்டுங்க. சரிங்களா? அதாவது ஹரிசாண்டல் ஸ்ட்ரக்சரல் மெம்பர். சரிங்களா? அப்போ வெர்டிக்கல் ஸ்ட்ரக்சரல் மெம்பர் என்னவா இருக்குங்க? காலமாக இருக்குங்க. சரிங்களா? சங்ஷன் ஆர் காலமாக இருக்கலாம். சரிங்களா? ஹரிசாண்டல்ன்றது டிரான்ஸ்ஃபர் ஸ்ட்ரக்சரல் மெம்பர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டிரான்ஸ்ஃபர் ஸ்ட்ரக்சரல் மெம்பர் அப்படின்றது பீம் அப்படின்னு சொல்லியிருப்போம். சரிங்களா? இந்த பீம் என்ன பண்ணோம் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய காலம்லேருந்து உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பீமுக்கு வந்து லோடு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். திருப்பி பீம்லேருந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அகைன் கீழே இருக்கிற காலமுக்கு வந்து லோடு டிரான்ஸ்மிட் ஆகும். அது இல்லாமல் மேலே இருக்க ஸ்லாபோட லோடுமே உங்களுக்கு என்ன ஆகும் பீமில் வந்து பிளேஸ் ஆகிற மாதிரி இருக்கும். கரெக்டாக? அப்போ மேலே இருக்கக்கூடிய லோடை கீழே இருக்கக்கூடிய ஒரு இன்னொரு மெம்பருக்கு டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய ஹரிசாண்டல் மெம்பராக இருக்கிறது தான் பீம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பீமோட டைப்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது கொடுத்துருக்கிறது எல்லாமே பீமோட டைப்ஸுங்க. சரிங்களா? கேண்டிலீவர் பீம், சிம்பிளி சப்போர்ட்டட் பீம், ஓவர்ஹேங்கிங் பீம், ரிஜிட்லி ஃபிக்ஸ்ட் ஆர் பில்ட்-இன் பீம் அப்படின்னா என்காஸ்டட் பீம் அப்படின்னு சொல்லலாங்க. சரிங்களா? என்காஸ்டட் பீம். அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் பீம்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் இப்படி பீம்னு கொடுத்துருவாங்களா அப்படின்னா அப்படி கொடுக்க மாட்டாங்க. சப்போர்ட் கண்டிஷனை பொறுத்து ஒரு எண்டு ஃபிக்ஸடாக இருந்துச்சு அது ரெண்டு ஃப்ரீ இருந்துச்சுன்னா அது என்ன பீம் அப்படின்றத கேட்பாங்க. சரிங்களா? இப்போது நம்மளுக்கு கேண்டிலீவர் பீம் அப்படியோட அர்த்தம் என்ன அப்படின்னா ஒரு எண்ட் இஸ் ஃபிக்ஸட் அண்ட் அதர் எண்ட் இஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருப்போம். சரிங்களா? ஃப்ரீனா அந்த இடத்துல எந்த சப்போர்ட்டுமே இருக்காது. ஃபிக்ஸட்னா அதால் மூவ் பண்ணவே முடியாது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அப்படி இருக்க பீம் பேர் என்னதுங்க? கேண்டிலிவர் பீம். சரிங்களா? கேண்டிலிவர் பீம் அப்படின்றது ஃபிக்ஸட் பீம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதாவது என்னோட பென் இருக்குது அப்படின்னா நான் இந்த பெண்ணை பிடிச்சி வச்சுருப்பேன். இந்த பெண்ணை என்னால் ரொட்டேட் பண்ண முடியாது. இந்த பெண்ணை இதுலேருந்து கீழே வெளியே எடுக்க முடியாது. அதே மாதிரி என்ன பண்ண முடியாது, இந்த பெண்ணை மேலே கீழே நவுத்த முடியாது. சரிங்களா? பட் ஆனால் இந்த எண்டில் என்ன பண்ண முடியும், ரொட்டேட் பண்ண முடியும், அழுத்த முடியும், என்னால் என்ன பண்ண முடியும், மேலே கீழே நவுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஃபிக்ஸட் பீம்னா எந்த ஒரு இடத்துல பிடிச்சி வச்சுருக்கோமோ எல்லா ரொட்டேஷன்ஸையும். சரிங்களா? ஒரு பொசிஷன் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் எனக்கு என்ன பண்ணலாம், எக்ஸ் ஆக்சஸில் மூவ் ஆகலாம், ஒய் ஆக்சஸில் மூவ் ஆகலாம், அப்படி இல்லைனா இசட் ஆக்சஸில் மூவ் ஆகலாங்க. சரிங்களா? இதுக்கு சம்மேஷன் ஆஃப் எஃப்எக்ஸு, சம்மேஷன் ஆஃப் எஃப்ஒய், சம்மேஷன் ஆஃப் எம். சரிங்களா? அதாவது ஹரிசாண்டல் ஃபோர்ஸு, வெர்டிக்கல் ஃபோர்ஸு, அது இல்லாமல் என்ன பண்ணியிருப்போம் மொமெண்ட்டு. இந்த மூணையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா சரிங்களா? இந்த மூணையுமே நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னோட அர்த்தம் என்னங்க? எதை பொறுத்தும் என்னால் நவர விடலை அப்படியே வச்சுருக்கேன் அப்படின்னா அதை தான் ஃபிக்ஸட் அப்படின்னு சொல்லியிருப்போம். சரிங்களா? அப்போ ஒரு எண்டு ஃபிக்ஸட் இன்னொரு எண்டு ஃப்ரீனா அது என்ன சொல்லியிருப்பாங்க? கேண்டிலிவர். சரிங்களா? அப்போது ரெண்டு எண்டுமே ஃபிக்ஸடு அப்படின்னா அது வந்து ஃபிக்ஸட் எண்டு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஒரு எண்டு மட்டும் ஃபிக்ஸட்னா கேண்டிலிவர், ரெண்டு எண்டுமே ஃபிக்ஸட்னா நான் என்ன சொல்லுவேன், என்காஸ்டட், ரிஜிட்லி ஃபிக்ஸட் ஆர் பில்ட்-இன் பீம் அப்படின்னு சொல்லியிருப்போம். சரிங்களா? இது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? சிம்பிளி சப்போர்ட்டட் பீமை இப்படி தான் நம்ம வந்து சொல்லியிருப்போம். ஆக்சுவலாக வந்து எப்படி போட்டிருப்பாங்க அப்படின்னா ஒரு இடத்துல ரோலர் கொடுத்துருப்பாங்க, ஒரு இடத்துல ஹிஞ்சு கொடுத்துருப்பாங்க. இப்படி தான் உங்களுக்கு வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்போம். சரிங்களா? சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, நம்மளுக்கு என்னன்னா ரெண்டு தெரியலையா இமேஜ் இல்லை ஃபோர்த் ஒன் என்ன பண்ணுறதுங்க, திருப்பி சொல்லட்டுங்களா? சரிங்க. அதாவது ரெண்டு எண்டுமே எனக்கு ஃபிக்ஸட், அதாவது இப்போ ஒரு பீம்னு வச்சுப்போமே, லைக் என்னோடய ஃபோன் தான் பீம்னு வச்சுக்கலாம். ஃபோன் தெரியுதா?
ஓகே, அப்போ இது ஒரு எண்டு, இது ஒரு எண்டு, கரெக்டுங்களா? அப்போ இந்த 2 எண்டையுமே நான் பிடிச்சி வச்சுட்டேன். சரிங்களா? அந்த 2 எண்டையுமே நான் என்ன பண்ண விடல, ஹரிசாண்டலை பொறுத்து நவுத்த விடலை, வேர்ட்டிக்கலை பொறுத்து நவுத்த விடலை, அதே மாதிரி ரொட்டேட் ஆகவும் விடலைங்க. சரிங்களா? 2 எண்டையுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஒரே இடத்துல பிடிச்சி வச்சுக்கிட்டேங்க. சரிங்களா? அப்படி இருக்கிறத வந்து நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னா ரிஜிட்லி ஃபிக்ஸட் ஆர் பில்ட் இன் பீம் அப்படின்னு சொல்லியிருப்போம். சரிங்களா? இதுவே நான் என்ன பண்ணுறேன், இது என்னோட இந்த கை ஒரு சப்போர்ட், இந்த கை ஒரு சப்போர்ட். சரிங்களா? மேலே என்ன பண்ணியிருக்கேன், ஃபோனை சும்மா வச்சுருக்கேன். இப்படி சும்மா வச்சுருக்கிறது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். சரிங்களா? முட்டு கொடுத்து வச்சுருக்கேன், ஆனால் அது என்ன ஆகலாம், என்னால் இப்படி நவுத்த முடியும்னாலும் நவுத்த முடியும். சரிங்களா? மேலே தூக்க முடியும்னாலும் தூக்க முடியும். அப்படி வச்சுருக்கிற பீம் பேர் என்னதுங்க, சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகேவா? இப்போ நம்ம வீட்டில் சன்ஷேடெல்லாம் பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா? வீட்டில் சன்ஷேடு, அதுக்கப்புறம் லிண்டல் பீமு, ஜன்னலுக்கு மேலே இருக்கிறதுல ஆப்வியஸாக நம்ம சன்ஷேடு தான் சொல்லிடுவோம். போர்ட்டிகோலாம் இருக்கும், அந்த இடம்லாம் பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் என்ன பீமுங்க? கேண்டிலிவர் பீம். வெரி குட். சரிங்க. ஏன்னாங்க ஒரு எண்டு பார்த்தீங்க அப்படின்னா பில்டிங்குள்ளார இருக்கிறோம், இன்னொரு எண்டு ஃப்ரீயாக மூவ் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? அது எந்த இடத்துலையுமே சப்போர்ட் இருந்திருக்காது. ஓகேவா? இதுவே ஓவர் ஹேங்கிங் அப்படின்னு சொல்லும்போது அதோட அர்த்தம் என்னன்னா, இப்போ இங்கே சிம்பிளி சப்போர்ட்டர் வச்சுட்டேன், கரெக்டாக? இந்த பீமோட எண்டு எனக்கு இதோடய முடிஞ்சு போச்சு. இதோட முடியாமல் இந்த இடத்துல பீம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு, தொங்கிட்டு இருக்கு. ஓகேவா? இப்படி தொங்கிட்டு இருக்கிற போர்ஷன் இருக்குது இல்லைங்களா, இப்படி ஓப்பனாக எந்த எண்டும் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கு இல்லையா, அப்படி ஃப்ரீயாக இருக்கிறது பேர் தான் ஓவர் ஹேங்கிங். ஓவர் ஹேங்கிங்கோட அர்த்தம் என்ன, எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்ஷன் கொடுத்து வச்சுருக்கோம் அப்படின்றது ஓவர் ஹேங்கிங். புரியுதுங்களா? இப்போ சப்போஸ் ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா சிங்கிள் ஓவர் ஹேங்கிங், 2 இடத்துல இருந்துச்சுன்னா அவ்வளோதான். சரிங்களா? இப்போ கேண்டிலிவர் பீம் இங்கே இடத்துல இருக்குது அப்படின்னா, இப்போ சிம்பிளி சப்போர்ட் இடத்துல மட்டும் தான் ஓவர் ஹேங்கிங் வருமா? எனக்கு இப்படி இந்த இடத்துல ஃபிக்ஸட் பீம் கண்டிஷன் இருக்குது, எனக்கு இந்த இடத்துல பீம் வச்சுட்டேன், இப்போ இங்கே ஃபிக்ஸட் இருக்குது, அதுக்கு மேலே வைக்கிற பீமு, இங்கே சிம்பிளி சப்போர்ட்டடு, இதுக்கு மேலே இங்கே இருக்குது. இப்போ இது ஓவர் ஹேங்கிங் பீமா இல்லையா? ஓவர் ஹேங்கிங் பீம் தான். ஏன்னா அங்கே என்ன இருக்குது, எனக்கு சப்போர்ட்டில் பீம் வைக்கலை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போது எனக்கு இந்த மாதிரி இருக்கிற பீமை நான் என்ன சொல்லலாம், இது என்ன பீம்னு தெரியுங்களா? வெரி குட். இப்படி எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த ப்ராப்புக்கான பேர் என்ன, ப்ராப்பு. சரிங்களா? இந்த முட்டு அப்படின்னு கொடுத்துருப்போம், இந்த முட்டுக்கான பேர் பார்த்தீங்கன்னா ப்ராப்பு. இது ஏற்கனவே இருக்க கேண்டிலீவர் இப்படி முட்டு கொடுத்து வச்சிருக்கனால அது பேர் என்னங்க, ப்ராப்டு கேண்டிலீவர் பீம். சரிங்களா? இந்த இதுலேயே எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரொஜெக்ஷன் இருந்துச்சுன்னா அது பேர் என்னதுங்க, ஓவர் ஹேங்கிங் பீம். அவ்வளோதான். சரிங்களா? அப்போ கண்டினியூஸ் பீமுக்கான அர்த்தம் என்னங்க, எனக்கு 2 சப்போர்ட் மட்டும் இல்லாமல் இன்னொரு சப்போர்ட் இருக்குது, திருப்பி போயிட்டே இருக்குது அப்படின்னு இருந்துச்சு, நிறைய சப்போர்ட் கொடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா அது பேர் என்ன சொல்லியிருப்பாங்க, கண்டினியூஸ் பீம். அதாவது பீம் போயிட்டே இருக்குது ரொம்ப தூரத்துக்கு, ஆனால் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். சரியா? மோர் தென் 2 ஸ்பேன்ஸ். சரிங்களா? இது ஒரு ஸ்பேனு, இது ஒரு ஸ்பேன்னா என்ன, 2 சப்போர்ட்டுக்கு இடப்பட்டு இருக்கிற டிஸ்டன்ஸை தான் நான் என்னன்னு சொல்லுவேன், ஸ்பேன்னு சொல்லுவேன். சரிங்களா? மோர் தென் 2 ஸ்பேன்ஸ். அப்படி இல்லைன்னா வேறு என்ன சொல்லலாம், மோர் தென் 2 சப்போர்ட்ஸ். வெரி குட். இப்போ மோர் தென் 2 ஸ்பேன்ஸ் அப்படி இல்லைனா மோர் தென் 2 சப்போர்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை நான் என்னன்னு சொல்லலாங்க, கண்டினியூஸ் பீம். அப்போ பீம்ஸோட டைப்ஸ் எல்லாமே ஓகேவா எல்லாத்துக்கும்? சரி. இப்போ போத் எண்ட்ஸ் ஆர் ஃபிக்ஸட் அப்படின்னா அது என்ன பீமு, அவ்வளோதாங்க. சரிங்களா? போத் எண்ட்ஸ் ஆர் ஃபிக்ஸட் அண்ட் தேர் இஸ் அ ப்ரொஜெக்ஷன் ஓவர் ஒன் எண்ட் அப்படின்னா அது என்ன பீமு, ஓவர் ஹேங்கிங் பீம். தேர் ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆன் போத் ஆஃப் இட்ஸ் எண்ட்ஸ் அப்படின்னா அவ்வளோதாங்க. சரிங்களா? அப்போ பீமுக்கான டைப்ஸ் எல்லாமே புரிஞ்சு, கரெக்டுங்களா? ஓகே. இப்போ நம்ம பீமை வைக்க போகிறோம், ரைட்டு, வச்சுக்க. அப்போ நீ சப்போர்ட் சொன்னி இல்லையா, கேண்டிலீவர்னு ஒன்று சொன்னேன், சரி, ஃபிக்ஸட் கண்டிஷன்னு சொன்னேன், ரைட்டு. அடுத்து என்ன சப்போர்ட் சொன்னேன், ரோலர் சப்போர்ட்டுன்னு ஒன்று சொன்னேன், சரி. அடுத்து என்ன சொன்னேன், ஹிஞ்சு அப்படின்றத ஒன்று சொன்னேன், கரெக்டுங்களா? சப்போர்ட்டுக்கான இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் சப்போர்ட்டுங்க. சரிங்களா? டைப்ஸ் ஆஃப் சப்போர்ட். இதெல்லாம் எதை பொறுத்து சொல்லியிருக்கு, இதெல்லாம் எதை பொறுத்து சொன்னீங்க அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் சப்போர்ட்டில் 3 டைப்ஸ் ஆஃப் சப்போர்ட் இருக்குது. ஒன்று ஃபிக்ஸடு, இன்னொன்று ரோலரு, இன்னொன்று ஹிஞ்சு. சரிங்களா? நான் இதெல்லாம் எதை பற்றி பேசிக்காக சொல்லியிருப்போம் அப்படின்னா,
ஹரிசாண்டலை பொறுத்து ஒரு ஃபோர்ஸால் ஒரு ஆப்ஜெக்டால் மூவ் ஆக முடியும், வெர்டிக்கலை பொறுத்து ஒரு ஆப்ஜெக்டால் மூவ் ஆக முடியும், அதே மாதிரி ரொட்டேட் ஆக முடியுங்க. சரிங்களா? இதை சம்மேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ், சம்மேஷன் ஆஃப் எஃப்ஒய், சம்மேஷன் ஆஃப் எம்இசட். சரிங்களா? இது எங்கேருந்து இந்த வார்த்தைகளை பார்த்துருக்கீங்க? இது 3 என்னதுங்க? இதுக்கு முன்னாடி இந்த 3 எங்கேயாச்சும் பார்த்துருக்கோமா நம்ம? ஈக்குவலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ். வெரி குட். சரிங்களா? இதே சிம்பிளாக இன்னொன்று சொல்லலாம் அப்படின்னா, பீமை இன்னொரு தடவை இது பண்ணலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பீமை இன்னொரு தடவை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எந்த ஒரு பீமை ஈக்குவலிபிரியம் ரியாக்ஷனை வச்சு என்னால் சால்வ் பண்ண முடியுதோ அந்த பீம் என்ன பீமு? ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் பீம். இதுவே எந்த பீமை என்னால் ஈக்குவலிபிரியம் ஈக்குவேஷன் மட்டும் பத்தாது, எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஈக்குவேஷன்ஸ் வேணும், காம்பேட்டபிள் ஈக்குவேஷன்ஸ் வேணும், அதை வச்சு சால்வ் பண்ணக்கூடிய பீம் என்ன பீமு? இன்டிட்டர்மினேட் பீமு. சரிங்களா? ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட் பீம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போது பீமோட ரியாக்ஷன்ஸை வச்சு நான் சொல்லணும். கரெக்டுங்களா? இதில் இன்னொன்று டைப்ஸ் ஆஃப் சப்போர்ட் சொல்லும்போது எஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, எஃப்ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் எம்எஸ் இஸ் ஈக்குவல் டு 0. சரிங்களா? எஃப்எக்ஸ் அப்படின்னா ஹரிசாண்டலை பொறுத்து நான் ஆப்ஜெக்டை மூவ் பண்ண விடலை, வெர்டிக்கலை பொறுத்து மூவ் பண்ண விடலை, அந்த ஆப்ஜெக்ட் ரொட்டேட் ஆக விடலை. சரிங்களா? அப்படி இந்த 3 ஆப்ஜெக்டையும் நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த சப்போர்ட் என்ன சப்போர்ட்டு? ஃபிக்ஸட் சப்போர்ட். சரிங்களா? அப்போ இந்த 3மே, அப்போ 3 இடத்துலையுமே ரியாக்ஷன் கொடுக்குறோமா? 3 ரியாக்ஷன் வந்திருக்குமா? ஹரிசாண்டலாக மூவ் ஆக விடாது, அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டேன். வெர்டிக்கலாக மூவ் ஆக விடாது, அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டேன். ரொட்டேட்டும் ஆகாது, அதையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டேன். அப்போ 3 ரியாக்ஷன் வந்திருக்குமா? இது ஒரு சப்போர்ட். சரிங்களா? அப்போ ரோலர் சப்போர்ட்டுக்கான அர்த்தம் என்ன? ஹரிசாண்டலாக மூவ் ஆகும், ஏன்னா ரோலர் இருக்கு இல்லையா? இப்போ இங்கே ரோலர் வச்சுருக்கேன் இல்லையா? இப்போ இங்கே ரோலர் இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும்? இதான் என்னோடய ரோலர்னு வச்சுப்போம். இந்த ரோலர் பொறுத்து எனக்கு இது என்ன ஆகும்? மூவ் ஆகும். கரெக்டா? அது எந்த பிளேனில் வச்சுருக்கோமோ ரோலர் அந்த பிளேனை பொறுத்து அது மூவ் ஆகும். சரிங்களா? பால் பேரிங்லாம் வச்சு உருண்டு பாருங்கள், நல்லா தெரியும். சரிங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க? என்னோடய பிளெயின் சர்ஃபேஸ், என்னோடய ரோலர்லேருந்து மூவ் ஆகுதா? கரெக்டுங்களா? மூவ் ஆகுதா இல்லையா? இதான் ரோலர், தெரியுதா? ரோலர்லேருந்து என்னோட ஆப்ஜெக்ட் வைக்கிறேன் அப்படின்னா மூவ் ஆகும். சரிங்களா? இப்போ இது என்னோட வெர்டிக்கலை பொறுத்து மூவ் ஆக முடியுமா? ஆகாது. ஏன்? எடுத்துட்டோன்னா சப்போர்ட்டே இல்லை, அங்கே எங்கே போய் மூவ் ஆகும்? கரெக்டு தானே? சரிங்களா? அப்போது எனக்கு ரோலர் சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னால் என்ன பண்ண முடியும்? என்னால் ஹரிசாண்டலாக மூவ் பண்ண முடியும், இன்னொன்று அதை பொறுத்து ரொட்டேட் ஆக முடியும். கரெக்டுங்களா? அப்போது எனக்கு ரோலர் சப்போர்ட்டில் என்ன மட்டும் பண்ண முடியாது? மேலே நவர முடியாது. அப்போ மேலே நவர முடியாதுன்னு அதுக்கு எத்தனை ரியாக்ஷன் வந்திருக்கும்? ஒரு ரியாக்ஷன் வந்திருக்கும். எதை பொறுத்து வந்திருக்கும்? வெர்டிக்கலை பொறுத்து வந்திருக்கும். இதே ஹிஞ்சோட அர்த்தம் என்ன? ஹிஞ்ச் எங்கே இருக்கு? அதுவும் ரொட்டேஷனா? ஹரிசாண்டலும் வெர்டிக்கலும் மூவ் ஆகாது. எனக்கு என்ன பண்ணும்? ஹரிசாண்டலாம் இப்படி பிடிச்சி இழுக்க முடியுமா? இதுதான் ஹிஞ்சு ஜாயிண்ட்டு, பர்ஃபெக்ட் ஹிஞ்சு ஜாயிண்ட்டு. கரெக்டுங்களா? ஆமாங்களா? இதுதான் பர்ஃபெக்ட் ஹிஞ்சு ஜாயிண்ட்டு. பிடிச்சி இழுத்துட்டேன்னா என்ன ஆயிரும்? எலும்பு உடஞ்சிரும். மேலே பிடிச்சி இழுத்தனாலும் எலும்பு உடஞ்சிரும். பட் ஆனால் என்ன பண்ண முடியும் என்னால்? ரொட்டேட் பண்ண முடியும். சரிங்களா? அப்போ எந்த ரியாக்ஷன், ஹரிசாண்டல் ரியாக்ஷனையும் வெர்டிக்கல் ரியாக்ஷனையும் என்ன பண்ணலாம்? கொடுக்கலாம். சரிங்களா? இது டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. என்னென்னலாம் ரியாக்ஷன்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்றது. சரிங்களா? Totally we will be having 3 types of support. One is fixed support, and another one is roller support, and another one is hinged support. For fixed support we will be having 3 reactions. For roller support we will be having 1 reaction, and for hinged support we will be having 2 reactions. சரிங்களா? அப்போது பீம்லாம் என்னென்னு தெரியும், சப்போர்ட்னா என்னன்னு தெரியும், அதில் என்ன ரியாக்ஷன் வரும் அப்படின்னு தெரியும். கரெக்டுங்களா? சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லோடு அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? லோடு அப்படின்னு சொல்லும்போது சொல்லுங்கங்க. சாரி,
அது நம்மளுக்கு தேவைப்படாதுங்க. நீங்கள் புள்ளீஸ்லாம் படிக்கும்போது ஸ்ட்ரக்சர் அனலைசிஸில் படிக்கும்போது அது டீட்டெயிலாக படிச்சிக்கலாங்க. சரிங்களா? சேடில் பாயிண்ட் ரோலரில் வரும்போது தான் உங்களுக்கு வந்து மூவ் ஆகும். அந்த ரோலர் தான் ரொட்டேட் ஆகுமே தவிர உங்களுக்கு வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணி தான் வச்சுருப்போம். ரோலர் ரொட்டேட் ஆகும். ரோலர் ஓவர் ஹேங் பண்ணுற உங்களுக்கு அந்த ஸ்ட்ரிங் இல்லைனா த்ரெட் இருக்கும் இல்லைங்களா, அது மூவ் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் லோடிங் அப்படின்னு கொடுத்துருப்போம். இப்போ லோடை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரி லோடெல்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஒன்று சீசா ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? சீசா ஞாபகம் இருக்கா? தெரியுமா? சீசானா என்னன்னு தெரியுமா ஃபஸ்ட்டு? சரிங்க. சரிங்களா? அப்போது இந்த இடத்துல ஒரு பையன் உட்காந்துருப்பான், இந்த இடத்துல ஒரு பையன் உட்காந்துருப்பான். ஆமாவா? இப்போ இந்த இடத்துல மட்டும் உட்காந்துருக்கான் அப்படின்னா அந்த பாயிண்ட்டுக்கு மட்டும் அவனோட லோடு கொடுத்துருக்கான். கரெக்டா? இவன் உட்கார்ந்தான் இருக்கான். இப்போ தலைவர் என்ன பண்ணிட்டாரு? படுத்துட்டாரு. அப்போ ஒரு பர்டிகுலர் ஏரியாவை அவர் கவர் பண்ணிட்டாரு. கரெக்டா? உட்காந்துட்டு இருக்கும்போது அவர் என்ன பாயிண்ட் இது பண்ணுறாரு? பர்டிகுலராக ஒரு புள்ளியை மட்டும் பொறுத்து அவர் என்ன பண்ணுறாரு? பாயிண்ட் லோட் ஒரு கான்சன்ட்ரேட்டட் லோடாக இருக்காங்க. விச் மீன்ஸ் இஃப் மை லோட் அப்ளைட் இஸ் carried over a singular point or it is concentrated over a single area அப்படின்னா single pointed area அப்படின்னா அது பேர் concentrated load or else point load அப்படின்னு சொல்லுவாங்க. If my load is distributed over this entire space, சரிங்களா, கொடுத்துருக்கிற ஸ்பேஸ்க்கு லோடை ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டேன் அப்படின்னா அவர் பேர் என்னதுங்க? யாருங்க? யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட். ஆர்எல்ஸ் நான் அடுத்தது என்ன சொல்லலாம்? யூனிஃபார்ம்லி வேரியிங் லோட் அப்படின்னு கொடுக்கலாங்க. சரிங்களா? யூனிஃபார்ம்லி வேரியிங் லோட்னா என்ன அர்த்தம்? இங்கே 2 பேர் உட்காந்துருப்பாங்க. சரிங்களா? ஒருத்த மேலே ஒருத்தர் இங்கே உட்காந்துருப்பான், இங்கே ஒருத்தர் உட்காந்துருப்பான். இப்படி இருந்துச்சு அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன? இங்கே நிறைய லோடு கொடுத்துருக்கேன், போக கம்மியாயிடுச்சு அப்படின்றது தான். சரிங்களா? இப்படி போக கம்மியாகலாம். அதாவது இங்கேருந்து சொல்லும்போது என்ன சொல்லலாம்? இங்கே போக நான் லோடை இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். அப்போ இங்கே வைக்கும்போது நான் என்ன பண்ணலாம்? 5 கிலோ, 10 கிலோ, 15 கிலோ, 20 கிலோன்னு அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இது எப்படி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன்? ஒரு 5 கிலோவுக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். யூனிஃபார்மாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். கரெக்டுங்களா? புரிஞ்சா? கேட்குதா? அப்போது டைப்ஸ் ஆஃப் லோடில் 3 டைப் ஆஃப் லோடு வந்து இருக்குது. ஒன்று ஒரு புள்ளியை நோக்கி மட்டும் இருக்கிறது. அடுத்து என்ன பண்ணியிருப்போம்? அந்த ஏரியாவில் ஈவனாக மொத்தமாக 100 கிலோமீட்டர் அப்படின்னா இங்கே 10, இங்கே 10, இங்கே 10, இங்கே 10, இங்கே 10, இங்கே 10 அப்படி இருக்கும். சரிங்களா? அப்படி இல்லைன்னா யூனிஃபார்ம்லி வேரியிங் அப்படின்னா எப்படி இருக்கும்? 5, 10, 15, 20 அப்படி இருக்கும். ஓகேவா? இது இன்னும் சொல்லப்போனால் இது ஒரு புள்ளியை நோக்கி மட்டும் இருக்கும். கொடுத்துருக்கிற ஸ்பேஸில் இது என்டையராக ஒரே மாதிரி லோடு என்டையராக இதாகும். யூனிஃபார்ம்லி வேரியிங் லோட்னா 0லேருந்து டு தி மேக்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அந்த அளவுக்கு வரைக்கும் லோடு இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் போயிடலாமா? ஓகே. அடுத்தது ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது ஒரு பீம் கொடுத்துட்டேன். சரிங்களா? வாட் இஸ் திஸ் பீம்? சிம்பிளி சப்போர்ட் பீம். சரிங்களா? இப்போ இங்கே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேங்க. சரிங்களா? இப்போ இது என்ன ஃபோர்ஸு? பாயிண்ட் லோடு. சரிங்களா? இப்போ இந்த பாயிண்ட் லோடு கொடுத்துட்டேன். இந்த பாயிண்ட் லோடுனால இந்த ஃபோர்ஸ்னால் எனக்கு ஒரு புள்ளி எடுத்துக்கிறேன்னா அப்போ அந்த புள்ளியில் எனக்கு என்ன ஃபோர்ஸ் ரியாக்ஷன் வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறது. சரிங்களா? இந்த புள்ளி லோடு இருக்குது, இந்த புள்ளி லோடுனால இங்கே என்ன லோடு இருக்குது, இங்கே என்ன லோடு இருக்குது, இங்கே என்ன லோடு இருக்குதுன்னு பார்க்குறது. என்னது? ஷியர் ஃபோர்ஸ். அவ்வளோதான், சிம்பிள். சரிங்களா? இதை இன்னும் என்ன சொல்லலாம் அப்படின்னா எனக்கு வெர்டிக்கல் ரியாக்ஷனும் ஹரிசாண்டல் வெர்டிக்கல் சைடு ஏதோ லெஃப்ட் ஆஃப் ரைட் ஆஃப் தி செக்ஷனை பொறுத்து. செக்ஷன்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு பீம் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பீமை பொறுத்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு கோடு வரைகிறேன் அப்படின்னா இந்த கோடை பொறுத்து எனக்கு எதர் லெஃப்ட் ஆஃப் தி செக்ஷன் ஆர் ரைட் ஆஃப் தி செக்ஷன் ஃபோர்ஸ் என்ன மாதிரி வேரியேஷனில் நடந்திருக்கு, ஃபோர்ஸோட வேரியேஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஷியர் ஃபோர்ஸ். அதை ஒரு டயக்ராமாக வரைஞ்சேன்னா அது பேர் என்ன? ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம். சரிங்களா? ஃபோர்ஸை பற்றி மட்டும்தான் பேசணும் இந்த இடத்துல. இதுவே இப்போ இந்த ஃபோர்ஸு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இங்கே இருக்குது. சரிங்களா? இந்த இடத்துல இந்த செக்ஷன் எக்ஸ்ன்ற ஒரு செக்ஷன் இருக்குது. சரிங்களா? இந்த ஃபோர்ஸ் இங்கே இருக்குது. இந்த ஃபோர்ஸ்லேருந்து இப்போ இந்த இடம் இருக்குது இல்லைங்களா, இந்த ஃபோர்ஸ்னால் இந்த இடமும் சேர்ந்து ஒரு மொமெண்ட்டை க்ரியேட் பண்ணுது.
மொமெண்ட்டோட ஈக்குவேஷன் என்ன? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். அப்போது ஃபோர்ஸ்னால டிஸ்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரெண்டும் சேர்த்து க்ரியேட் பண்ணுற மொமெண்ட் என்ன, ரெண்டும் சேர்ந்து க்ரியேட் பண்ணுற ரியாக்ஷன் என்ன, அந்த ரெண்டும் சேர்ந்து க்ரியேட் பண்ணுறது பேர் என்ன? மொமெண்ட்டு. அப்போ ஒரு செக்ஷனுக்கும் நான் மொமெண்ட்டை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா அது பேர் என்ன? பெண்டிங் மொமெண்ட். அது ஒரு டயக்ராமாக வரைஞ்சுன்னா அது பேர் என்ன? பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். புரிஞ்சுங்களா? ஃபோர்ஸை பற்றி மட்டும் பேசினேன் அப்படின்னா then it is called it will be called as shear force. If I'm saying about the force along with the distance which is applied, then it is called as bending moment. புரிஞ்சுங்களா? ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? சாரி, ஃபோர்ஸ் இன்ட்டு ஹரிசாண்டல் ரியாக்ஷன்ஸ் இருந்தால் தாங்க மொமெண்ட்டே க்ரியேட் ஆகும். சரிங்களா? மொமெண்ட்டுன்றதோட அர்த்தம் என்னென்னா வளைஞ்சிருக்கு, வளையுது அப்படின்றது தான். சரிங்களா? இப்போ இதுதான் என்னோடய வேர்ட்டிக்கல் டிஸ்டன்ஸ். இப்போ இங்கே ஃபோர்ஸ் அப்ளை ஆகுது. சரிங்களா? ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறது டிஸ்டன்ஸ் இங்கேயே இருக்குன்னு வச்சுப்போமே. இது வேர்ட்டிக்கல் டிஸ்டன்ஸு. இப்போ மொமெண்ட் ஆயிருக்கா? மொமெண்ட் ஆகுதா? இதான் என்னோடய வேர்ட்டிக்கல் டிஸ்டன்ஸு. இது அதுக்கு நேராகவே லோடு அப்ளை பண்ணுறேன். இப்போ அந்த இடத்துல மொமெண்ட் அப்ளை ஆகுமானா ஆகாதுங்க. சரிங்களா? இதுவே அதே டிஸ்டன்ஸை நான் ஹரிசாண்டலாக வச்சுருக்கேன். இப்போ இந்த இடத்துல மொமெண்ட் அப்ளை பண்ணுறேன், என்ன ஆகுது? ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன், என்ன ஆகுது? வளையுது. சரிங்களா? அப்போது ஃபோர்ஸ் இன்ட்டு அதோட பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் போட்டோம்னா தான் நம்மளுக்கு என்ன கிடைக்குங்க? மொமெண்ட்டே கிடைக்குங்க. சரிங்களா? எந்த ஒரு ஃபோர்ஸையுமே அப்போது ஃபோர்ஸ் இப்படி இங்கே இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல மொமெண்ட் எவ்வளோ வேல்யூ வந்திருக்கும்? இது ஏ, இது பி. சரிங்களா? ஃபோர்ஸ் அப்ளைட் அட் பி, மொமெண்ட் அட் பி வில் பி 0. சரிங்களா? இதுவே ஃபோர்ஸ் அப்ளைட் அட் பி, மொமெண்ட் அட் ஏ வில் பி force into the distance. If I am taking the distance as L, then my moment will be F into L. புரிஞ்சா? ஓகே, அவ்வளோதாங்க. சரிங்களா? அவ்வளோதான், சிம்பிளாக அவ்வளோதான். மொமெண்ட்னா என்ன, இப்போ ஷியர் ஃபோர்ஸ்னால் என்ன அப்படின்றது. சரிங்களா? இதெல்லாம் டெஃபினேஷன் இதெல்லாம் தேவைப்படாது. அடுத்து ஓகே, இப்போது என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பீம்லாம் பார்த்தோம்? கேண்டிலிவர் பீம் பார்த்தோம், சிம்பிளி சப்போர்ட்டர் பீம் பார்த்தோம், ஃபிக்ஸட் பீம் பார்த்தோம், ஓவர் ஹேங்கிங் பீம் பார்த்தோம், அது இல்லாமல் கண்டினியூஸ் பீம் பார்த்தோம். அப்போது இந்த 5 பீமுக்கும் என்னென்ன லோடெல்லாம் பார்க்கணும்? பாயிண்ட் லோட்னா எப்படி இருக்குன்னு பார்க்கணும். யூடிஎல் அப்ளை ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மொமெண்ட் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கணும். இல்லை யூவிஎல் கொடுத்துருந்தா ஷியர் ஃபோர்ஸ் என்ன, பெண்டிங் மொமெண்ட் என்ன அப்படின்றத பார்க்கணும். சரிங்களா? ஓகே, இப்போ இதுதான் என்னோடய கேண்டிலிவர் பீம். சரிங்களா? கேண்டிலிவர் பீமில் நான் என்ன பண்ணுறேன்? லோடு அப்ளை பண்ணுறேன். லோடு எந்த இடத்துல அப்ளை பண்ணுறேன்? பி எண்டு. சரிங்களா? ஷியர் ஃபோர்ஸோட வேல்யூனா, ஷியர் ஃபோர்ஸ் எப்படி கேல்குலேட் பண்ண சொன்னேன்? ஷியர் ஃபோர்ஸ்னால் என்ன? ஆக்சுவலாக மேலே என்ன ஃபோர்ஸ் கொடுத்துருக்கணும் அந்த ஃபோர்ஸை மட்டும் எடுத்துக்கணும், அவ்வளோதானே? கரெக்டுங்களா? அப்போ இந்த பி எண்டில் ஃபோர்ஸோட வேல்யூ எவ்வளவு? டபிள்யூ. இங்கே கொடுத்தா ஃபோர்ஸோட வேல்யூ மாறுமா? மாறாது. மேலே என்ன ஃபோர்ஸ் இருக்கோ அதே ஃபோர்ஸ் தான் இருக்கும். அப்போ இங்கே கொடுத்தா ஃபோர்ஸ் மாறுமா? மாறாது. அப்போ கடைசி எண்டு வரைக்கும் ஃபோர்ஸோட வேல்யூ மாறுமானா மாறாது. அப்போது ஷியர் ஃபோர்ஸோட டயக்ராம் எங்கே பார்த்தாலுமே உங்களுக்கு என்னவாக இருக்கும்? டபிள்யூவாக இருக்கும். அப்போ அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணோம்னா எப்படி இருந்திருக்கும்? உங்களுக்கு ரெக்டாங்கிளாக இருக்கும். சரிங்களா? அப்போ ஷியர் ஃபோர்ஸோட மேக்ஸிமம் வேல்யூ எங்கே எவ்வளோ இருக்கும்? ரெண்டு எண்டுலேயுமே ஒன்று தான் இருக்கும். ரெக்டாங்கிளுக்கு ரெண்டு எண்டுலேயுமே ஒன்று தானே, இங்கேயும் டபிள்யூ அங்கேயும் டபிள்யூ. சரிங்களா? ஃப்ரீ எண்டுலேயும் அவ்வளோதான் இருக்கும், ஃபிக்ஸட் எண்டுலேயும் அவ்வளோதான் இருக்கும். எவ்வளோ தான் இருக்கும்? டபிள்யூன்ற வேல்யூ தான் இருக்கும். சரிங்களா? ஷியர் ஃபோர்ஸோட வேல்யூ எவ்வளவு? டபிள்யூ. சரிங்களா? இதுவே அடுத்து மொமெண்ட்டுக்கு வருவாங்க. சரிங்களா? மொமெண்ட்டுக்கு வரும்போது பியில் எவ்வளோ வேல்யூ இருக்குங்க? இப்படி இருக்கா கேண்டிலீவரு? லோடு அப்ளை பண்ணுறேன்னா லோடு அப்ளை பண்ணும்போது ஷியர் ஃபோர்ஸ் எப்படி வளையுதுங்க? இந்த பீம் எப்படி ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகுது? கீழே நோக்கி ஆக்ட் ஆகுதுங்களா? இதே இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா பாசிட்டிவ் லாஃபிங் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க.
இப்படி ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வந்திருக்கும், இப்படி ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம், பெண்டிங் மொமெண்ட் ஹாகிங் சாகிங் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஹாகிங் அப்படின்னா நெகட்டிவ் பெண்டிங் மொமெண்ட்டு, சாகிங் அப்படின்னா பாசிட்டிவ் பெண்டிங் மொமெண்ட். சரிங்களா? இன்னும் சொல்லப்போனா சிரிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் பெண்டிங் மொமெண்ட், அழுகிற மாதிரி இருந்துச்சுன்னா நெகட்டிவ் பெண்டிங் மொமெண்ட். சரிங்களா? இதுவே ஷியர் ஃபோர்ஸோட வேல்யூ எடுத்துக்கிறோம்னா நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிறது தான். சரிங்களா? இப்போ இந்த ஒரு செக்ஷன் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இங்கே எனக்கு இந்த இது எப்படி எப்படி அப்ளை ஆகுதுங்க? இந்த செக்ஷன் மேலே இருக்கிறது கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸுங்களா? கிளாக் வைஸு. கரெக்டாக? கிளாக் வைஸ்னால் அது எப்படி இருந்திருக்கும்? பாசிட்டிவ் ஷியர் ஃபோர்ஸு. எனக்கு இதுவே அதே ஃபோர்ஸ் தான், எனக்கு இந்த இடத்துல செக்ஷன் இருக்குது. இப்போ இது எப்படி ஆக்ட் ஆகுது அந்த ஃபோர்ஸு? ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னா நெகட்டிவ் ஷியர் ஃபோர்ஸ். சரிங்களா? அது எடுத்துக்கிற டைரக்ஷனை பொறுத்து தான் சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு எப்படி எங்கேருந்து உங்களுக்கு லோடு எடுத்துக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகும். சரியா? மோஸ்ட்லி இதில் கேன்டிலீவர் பீமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஷியர் ஃபோர்ஸோட வேல்யூ எப்படி தான் இருக்கும்? நெகட்டிவாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல வச்சு இப்படி அழுத்தும் போது அந்த பெண்டிங் மொமெண்ட் எப்படி இருந்திருக்குங்க? அழுகிற மாதிரி இருந்திருக்கும். அழுகிற மாதிரி இருக்கிற பெண்டிங் மொமெண்ட்டோட இது என்னதுங்க? ஹாகிங்க நெகட்டிவ் பெண்டிங் மொமெண்ட்டு. சரிங்களா? ஓகே. இப்போது இந்த இடத்துல நான் லோடு அப்ளை பண்ணுறேன், டபிள்யூன்ற லோடு அப்ளை பண்ணுறேன். மொமெண்ட்டோட வேல்யூ என்னது? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸு. கரெக்டுங்களா? அப்போ இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் இருக்கான்னு கேட்டால் இருக்குங்களா? 0. அப்போ இந்த இடத்துல என்ன வேல்யூங்க? 0. அப்போ இங்கே வச்சுக்கலாம், இதில் கொடுத்துருக்க மாதிரி இங்கே வச்சுக்கலாம். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு? எக்ஸு. அப்போ இங்கே மொமெண்ட் என்னது? W இன்ட்டு எக்ஸு. ஓகே. அப்போ இந்த இடத்த வச்சுக்கலாம். சரிங்களா? இங்கே ஒன்று வச்சுக்கலாம். இங்கே என்ன இருக்கலாம்? இதோட வேல்யூ என்ன இருக்கலாம்? மொத்தமாக எல் மைனஸ் எக்ஸு. அப்போ இங்கே வந்துருமா? மொத்தமாக எல் மைனஸ் எக்ஸு. இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸு இது எக்ஸ்2ன்னு வச்சுப்போமே. இது x1 வச்சுப்போம், இது x2ன்னு வச்சுப்போம். சரிங்களா? இங்கேருந்து இந்த வரைக்கும் இருக்கிறது x2. இங்கே மொமெண்ட் என்ன வந்திருக்கும்? W இன்ட்டு x2. அவ்வளோதான். சரிங்களா? அப்போ இங்கே வரும்போது மேக்ஸிமம் லென்த் L, W இன்ட்டு L. முடிஞ்சா? அப்போது எனக்கு மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட்டு எந்த எண்டில் இருக்கும்? ஃபிக்ஸட் எண்டில் இருக்கும். என்ன வேல்யூவில் இருக்கும்? W இன்ட்டு Lன்னு இருக்கும். மினிமம் பெண்டிங் மொமெண்ட் எங்கே இருக்கும்? ஃப்ரீ எண்டில் இருக்கும். எவ்வளோ வேல்யூவில் இருக்கும்? அவ்வளோதான். சரிங்களா? இது வரைக்கும் எதுவுமே தெரியலனாலும் பரவாயில்ல, எனக்கு என்ன ஞாபகம் வச்சுக்க போகிறீங்கன்னா கேண்டிலீவர் பீமு இங்கே லோடு அப்ளை ஆகிருக்கு, ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் டப்பாவாக இருக்கும், பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் ட்ரையாங்கிளாக இருக்கும், ஷியர் ஃபோர்ஸோட வேல்யூ டபிள்யூன்னு இருக்கும், பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ W இன்ட்டு Lன்னு இருக்கும். அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாமா? போகலாங்களா? அடுத்து போகலாமா? சரிங்க. இப்போ அடுத்து அதிலே ஒரு சம் கொடுத்துருப்பேன், அந்த சம்மெல்லாம் விட்டுருங்க. அடுத்து கேண்டிலீவர் போயிடலாமா? கேண்டிலீவரில் யூடிஎல் வச்சு போயிடலாங்களா? ஓகே. இப்போது கேண்டிலீவர் பீமை, சரிங்களா, கேண்டிலீவர் பீமை யூடிஎலோட அர்த்தம் என்னென்னா லோட் அப்ளைடு த்ரூ அவுட் தி லென்த்து. சரிங்களா? W பர் யூனிட் லென்த்து. எந்த லென்த் அப்ளை பண்ணாலும் அந்த லோடு இன்ட்டு என்ன லென்த்து, எவ்வளோ லோடு கொடுத்துருந்தாலும் அந்த லோடு இன்ட்டு எவ்வளோ ஏரியாவுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம். இது மொத்த ஏரியா எல்லுன்னு வச்சுக்கிட்டோம்னா அப்போ மேலே என்ன வந்திருக்கும்? W இன்ட்டு Lன்னு வந்திருக்கும். சரிங்களா? ஓகேவா? புரியுதா? புரியலைங்களா? தூங்கிட்டீங்களா? மணி 9 தானுங்க ஆகுது. பிரிஸ்கா இருக்கீங்களா? ஆன்சர் வரவே மாட்டேங்குது. பாலமுருகன் சார் இருக்கீங்களா? பிருந்தா மேம்? ஓகே ஓகே ஓகே. சரிங்க. இப்போது யூடிஎல் அப்படின்னா யூடிஎலோட அர்த்தம் என்னன்னா லோடு அப்ளைட் த்ரூ அவுட் இட்ஸ் லென்த்து. சரிங்களா? அப்போ லோடு என்னது? W. லென்த்துன்றதை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணுறது தான் அதோட லோடு. சரிங்களா? அப்போது நான் இப்போ ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வரையணும். ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வரைகிறேன் அப்படின்னா எனக்கு ஷியர் ஃபோர்ஸோட வேல்யூ எப்படி இருந்திருக்கும்?
இங்கே எவ்வளோ இருந்திருக்கும்? சரி, 0. கரெக்டா? சரி, இப்போ நான் ஒரு டவுட் கேட்குறேன். ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸோட வேல்யூ என்ன? லோடை மட்டும் பேசுறது. கரெக்டா? ஆமாவா? சரிங்களா? உங்களுக்கு என்ன தோணி இருக்கணும்? அப்போ இங்கே டபிள்யூன்னு ஒன்று வந்திருக்கணும்ல மேம் அப்படின்னு ஒன்று தோணி இருக்கணும்ல. எப்படி 0ன்னு சொன்னீங்க? அது மொமெண்ட்டுக்கு கேல்குலேட் பண்ணும்போது தானே டிஸ்டன்ஸ் 0. வெரி குட். சரிங்களா? அப்போ யூடிஎல் கொடுத்துருந்த லோடு அப்படின்னா லோடோட மொத்த அர்த்தமே எனக்கு என்ன? லோட் இன்டூ டிஸ்டன்ஸ் தான் யூடிஎலுக்கான லோடு. சரிங்களா? யூடிஎலுக்கான ஷியர் ஃபோர்ஸ் கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா லோடு இன்டூ டிஸ்டன்ஸ் போட்டால் தான் அதுக்கான லோடு. புரிஞ்சா? அப்போது இங்கே டபிள்யூன்றது வராது, டபிள்யூன்ட்டு அந்த டிஸ்டன்ஸ் போட்டிருக்கணும். அந்த டிஸ்டன்ஸ் இங்கே என்ன கொடுத்துருக்கோம்? டிஸ்டன்ஸ் அந்த இடத்துல இருக்கான்னு கேட்டால் இல்லை. அப்போ அந்த இடத்துல ஆப்வியஸாக ஷியர் ஃபோர்ஸோட வேல்யூ என்னது? 0. அப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் போங்க. தூரம் போனீங்க அப்படின்னா இங்கே அதே டபிள்யூ தான், ஆனால் டிஸ்டன்ஸ் என்னவாயிடுச்சு? எக்ஸ்ன்னு வந்துருச்சு. அப்போ டபிள்யூ இன்ட்டு எக்ஸு ஷியர் ஃபோர்ஸு. சரிங்களா? அப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் போங்க, கடைசி எண்டுக்கு போங்க. அப்போ அதோட டிஸ்டன்ஸ் என்ன? எல்லு. லோடோட வேல்யூ என்ன? டபிள்யூ. அப்போ டபிள்யூ இன்ட்டு எல்லு தான் மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸோட வேல்யூ. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பெண்டிங் மூமெண்ட்டோட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? லோட் இன்ட்டு அதோட டிஸ்டன்ஸ். சரிங்களா? ஆனால் இந்த இடத்துல இப்போ என்ன பண்ணுவோம்? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் போடும்போது எனக்கு என்ன இருக்கும்? டபிள்யூ இன்ட்டு எல் வந்திருக்கும். இந்த இடத்துல சென்ட்ராய்டோட வேல்யூ பார்த்துருப்பீங்க, விச் இஸ் L/2. சரிங்களா? ஏன்னா இப்போ இந்த லோட் இன்ட்டு டிஸ்டன்ஸை மொமெண்ட்டாக பாயிண்ட் லோடாக கன்வெர்ட் பண்ணியிருப்பீங்க. என்ன இப்போ லோட் இன்ட்டு டிஸ்டன்ஸ் போட்டாவே அது என்னவாயிடும்? யூடிஎல் பாயிண்ட் லோடு அப்ளை ஆகிடுச்சு. பாயிண்ட் லோடு அப்ளை ஆகிடுனா என்ன ஆகும்? அந்த எந்த இடத்துல அப்ளை பண்ணியிருக்கோமோ அந்த அப்ளை பண்ணதுக்கு சென்டர் பொசிஷனில் உட்காந்துருக்குன்றது அதோட அர்த்தம். சரிங்களா? பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்மொபிலிட்டி ஆஃப் ஃபோர்ஸஸும் பிரின்சிபல் ஆஃப் இது என்னது என்னமோ சொன்னமே ரெசல்யூஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ். சரிங்களா? ரெண்டத்தோட அர்த்தம் என்ன? எல்லா இடத்துலையுமே ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாலும் எனக்கு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஒன்று அப்ளை பண்ணாலும் அது ஈக்குவலண்ட்டாக இருக்குன்றதை படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்குங்களா? ஞாபகம் இருக்கா? நான் தான் சொன்னேன், ஃபஸ்ட்டு கிளாஸில் சொன்னேன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இப்போது அதை ஞாபகம் இல்லைனாலும் பரவாயில்ல. இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸோட அர்த்தம் பண்ணும்போது அதோட அர்த்தம் என்னென்னா யூடிஎல்லை நான் யூடிஎல்லை என்னவா மாற்றுறேன்? பாயிண்ட் லோடாக மாற்றிடுறேன்றது அர்த்தங்க. சரிங்களா? யூடிஎல் என்னவா மாற்றுறேன்? ஏதாச்சும் பேசுங்க. ஏன் அவ்வளோதான். சரிங்களா? யூடிஎலை பாயிண்ட் லோடாக மாற்றுறேன். அப்போ பாயிண்ட் லோடாக மாற்றினேன், அதோட அர்த்தம் என்னென்னா எனக்கு சென்டரில் போய் உட்காந்துருக்குன்னு அர்த்தம். இப்போ டிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ணுமா மொமெண்ட்டுக்கு? டிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ணால் அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ தான் இருக்கும்? பாதி டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். சரிங்களா? எக்ஸ்னா எக்ஸோட பாதி டிஸ்டன்ஸ் என்னதுங்க? x/2. அவ்வளோதான். ஏற்கனவே யூடிஎல் டிஸ்டன்ஸாக மாற்றும் போது W இன்ட்டு எக்ஸ் இருந்திருக்கும். அடுத்த டிஸ்டன்ஸோட வேல்யூ போடணுமா? டிஸ்டன்ஸ் என்ன இருக்கும்? x/2 இருக்கும். அப்போ W இன்ட்டு x²/2. இது யாருக்காச்சும் புரியாமல் இருக்கா? புரிஞ்சுங்களா எல்லாருக்கும்? இதுவே இப்போ எக்ஸுக்கு பதிலாக இந்த இடத்துல இந்த எண்டு என்ன இருக்குது? எல்லுன்ற லென்த் இருக்கும். அப்போ W இன்ட்டு எல்லுன்றது எனக்கு ஓவரால் லோடு. அந்த லோடு டிஸ்டன்ஸ் அப்ளை பண்ணால் L/2 விச் இஸ் W L²/2. சரிங்களா? ஓகே, அவ்வளோதான். இதை நான் ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுக்குறேன். இன்னொன்று எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வச்சு சொல்லித்தரேன் பாருங்கள். சரிங்களா? இது சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். கரெக்டா? ஆமாவா இல்லையா? சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் தானா? இது லோடா? இந்த லோடு இது மொத்த லென்த் எல்லுன்னு வச்சுப்போம். சரிங்களா? அப்போ இந்த லென்த்து பாதியில் இருக்குது. இது L/2, இது L/2. கரெக்டுங்களா?
ம் இப்போ ஷியர் ஃபோர்ஸோட வேல்யூ எப்படி இருக்கும்? இந்த இடத்துல என்ன இருக்கும்? ஷியர் ஃபோர்ஸோட வேல்யூ இது 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 என்னது? இந்த இடத்துல என்ன இருக்குது? ஆர்ஏன்னு சொல்லுவோம். இது என்னது? ஆர்பின்னு சொல்லுவோம். சரிங்களா? அது என்னது? ரியாக்ஷன் தானே, ரெண்டுமே சப்போர்ட் தானே. சப்போர்ட்டாக ஆர்ஏ ஆர்பின்னு சொல்லலாம். சரிங்களா? ஆர்ஏ ஆர்பி இது ரெண்டும் சேர்ந்து என்னத்த லோடு எடுக்க போகுது? மேலே இருக்கிற லோடு டபிள்யூன்னு வச்சுக்கலாமா? சரிங்களா? இது ஆக்சுவலாக என்னங்க? சம்மேஷன் ஆஃப் எஃப் எக்ஸா எஃப் ஒய்யா? சரிங்களா? ஆர்ஏ ப்ளஸ் ஆர்பி இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ. ஏன் டபிள்யூ இங்கே போட்டிருக்கேன்? ப்ளஸ் டபிள்யூன்னு போட்டிருக்கலாம்ல. அவ்வளோதான். மேலே இருக்க ஃபோர்ஸையும் கீழே இருக்க ஃபோர்ஸையும் ஈக்குவேட் பண்ணுறேன். அவ்வளோதான். சரிங்களா? அடுத்து என்ன பண்ணலாம்? எக்ஸை பொறுத்து எடுக்க முடியுமா? சமேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 போட முடியுமா? தேவையில்லை. ஏன்? ஹரிசாண்டலாக ஃபோர்ஸ் இல்லை, அதனால் நான் போட தேவையில்லை. அப்போ வேறு என்ன இருக்குது? சம்மேஷன் ஆஃப் எஃப் சம்மேஷன் ஆஃப் எம் இசட் இஸ் ஈக்குவல் டு 0. மொமெண்ட் எடுக்கலாமா? அப்போது மொமெண்ட்டை போட்டு ஏ எடுக்கலாங்களா? மொமெண்ட்டை போட்டு ஏன்னா ஏவை பொறுத்து மொமெண்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஏவை பொறுத்து மொமெண்ட் எடுக்கிறதோட அர்த்தம் என்ன? இங்கே என்ன லோடு இருக்குது? டபிள்யூ இன்ட்டு L/2. சரிங்களா? அடுத்து என்ன இருக்குது? இது பாசிட்டிவா நெகட்டிவா? இந்த டிஸ்டன்ஸை பொறுத்து இது என்னது? கிளாக் வைஸ் சுற்றுதா? அப்போ ப்ளஸ்ஸு. சரிங்களா? டபிள்யூ இன்ட்டு L/2. அடுத்து வேறு என்ன இருக்குது? மைனஸ் ஆர்பி. ஏன் மைனஸ் ஆர்பி போடுறோம்? இந்த இதுக்கு இது ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுது. சரிங்களா? மைனஸ் ஆர்பி இன்ட்டு என்ன போடணும்? எல். சரிங்களா? அப்போ இது ரெண்டத்தையும் டபிள்யூ L/2 ஈக்குவல் டு ஆர்பி இன்ட்டு எல்னு எழுதிக்கலாங்கம்மா? எழுதிக்கலாங்களா? மொமெண்ட் அபவுட் இஸ் ஈக்குவல் டு 0 எழுதுறது தெரியலையா? ஓகேங்களா? இப்போ இந்த எல்லும் கேன்சல் ஆயிருமா? ஆமாவா? அப்போ ஆர்பியோட வேல்யூ என்ன இருந்தது? W/2. கரெக்டா? ஆர்ஏவும் ஆர்பியும் சேர்ந்து டபிள்யூன்னு எடுக்க போகுது. ஆர்பியோட வேல்யூ மட்டும் ஆர்பி மட்டும் வந்திருக்க டபிள்யூவில் பாதி எடுத்துக்கிச்சு. எவ்வளோ? W/2. அப்போ ஆர்ஏவோட வேல்யூ என்னவா இருக்கும்? W/2. சரிங்களா? அப்போ வந்திருக்கிற லோடில் ரெண்டு பேரும் என்னவா பண்ண போகிறாங்க? ஆளுக்கு பகுதியாக எடுத்துக்க போகிறாங்க. சரிங்களா? அப்போ பாதின்றது இங்கே என்னவா இருக்குது? ஆர்ஏவோட வேல்யூவில் இங்கே மேலே ஏறி இருக்குது. எவ்வளோன்னு ஏறி இருக்குது? W/2ன்ற லோடு ஏறி இருக்குது. கான்ஸ்டண்ட்டாக போயிட்டுருக்கு. லோடு ஏதாவது சேஞ்ச் இருக்குன்னா இல்லை. அடுத்து என்ன பண்ணியிருக்கோம்? லோடு டபிள்யூன்னு கீழே இறங்கியிருக்கோம். விச் இங்கே W/2 இங்கே W/2 மேலேருந்து வந்திருக்க லோடு திருப்பி அப்படியே போயிட்டே இருக்கும். திருப்பி W/2 வந்து ப்ளஸ்ஸு. முடிஞ்சா? அப்போ ஷியர் ஃபோர்ஸ் எப்படி இருக்குது? ரெண்டு ரெக்டாங்கிள் இருக்கிற மாதிரி இருக்கும். இதான் ஷியர் ஃபோர்ஸ். சரிங்களா? இப்படியும் கேல்குலேட் பண்ணலாம். சரிங்களா? ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணியும் கேல்குலேட் பண்ண முடியும். இதுவே பெண்டிங் மொமெண்ட் கேல்குலேட் பண்ணால் பெண்டிங் மொமெண்ட்டோட வேல்யூ என்ன? லோடு இருக்கா? டிஸ்டன்ஸ் இருக்கா? இல்லை. அப்போ இங்கே 0. முடிஞ்சா? அடுத்து இங்கே வரேன். இப்போ இங்கேக்கான லோடு என்ன? W/2 இல்லையா? அதோட டிஸ்டன்ஸு எவ்வளவு? L/2. அப்போ WL/4. முடிஞ்சா? திருப்பி இங்கே வரும்போது என்ன ஆகிடும்? லோடு இங்கே டிஸ்டன்ஸ் ஏதாச்சும் இருக்கானா? இல்லை. 0க்கு வந்துடும். அப்போ எப்படி இருக்கும்? ட்ரையாங்கிளாக இருக்கும். இங்கேயும் 0 இங்கே 0. மேக்ஸிமம் லோட் வில் பி அட் த சென்டர் விச் இஸ் த வேல்யூ ஆஃப் WL/4. ஓகேவா? சாரி, நான் இப்படியும் சால்வ் பண்ணலான்னு சொன்னேன். அப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தது கேன்டிலீவர் பீம். கரெக்டாக? நானே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறது சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். அது சொல்ல வரலங்க. நான் எப்படி சொல்ல வந்தேன்னா, உங்களுக்கு நான் பாயிண்ட் லோட்ஸை மட்டும் வச்சு சொன்னேன் இல்லையா? அது ப்ராப்ளமேட்டிக்காகவும் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலான்றதுக்கு இது எக்ஸாம்பிளாக சொன்னேன். சரிங்களா?
ஓகே, திருப்பி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மூணு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று என்னன்னா கேண்டிலிவர் பீம் கேரியிங் பாயிண்ட் லோட் அட் எண்டு. அதுக்கு ஷியர் ஃபோர்ஸோட வேல்யூ, ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் எப்படி இருக்கும்? ரெக்டாங்கிளாக இருக்கும். எவ்வளோ வேல்யூ இருக்கும்? மேக்ஸ் டபிள்யூன்ற வேல்யூ இருக்கும். பெண்டிங் மொமெண்ட்டோட வேல்யூ எப்படி இருக்கும்? ட்ரையாங்கிளாக இருக்கும். சரிங்களா? வேல்யூ எவ்வளவு? இங்கே டபிள்யூ இன்ட்டு எல்லு, இங்கே எவ்வளவு? 0. சரிங்களா? அடுத்தது கேண்டிலிவர் பீம் கேரியிங் யூடிஎல். சரிங்களா? யூடிஎலுக்கு கான்ஸ்டன்ட் லோடு. கான்ஸ்டன்ட் லோட்னா அதோட பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் எப்படி இருந்திருக்கும்? ட்ரையாங்கிளாக இருந்திருக்கும். சரிங்களா? வேல்யூவோட டபிள்யூ இன்ட்டு எல்லு. ஷியர் ஃபோர்ஸோட வேல்யூ எப்படி இருந்திருக்கும்? பெண்டிங் மொமெண்ட்டோட வேல்யூ இருந்திருக்கும். இது ட்ரையாங்கிள்னா இது ஃபஸ்ட் டிகிரி, அது வந்து பேரபோலிக்காக இருந்திருக்கும். சரிங்களா? இது பேர் பேரபோலிக் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதோட வேல்யூ எவ்வளவு? டபிள்யூ இன்ட்டு எல் ஸ்கொயர் டிவைடட் பை 2ன்ற வேல்யூ இருந்திருக்கும். சரிங்களா? பெண்டிங் மொமெண்ட்டோட வேல்யூ. இதை இன்னொரு டேபிள் நான் கடைசியாக போடும்போது நான் சொல்லித்தரேன். சரிங்களா? சிம்பிளாக பாயிண்ட் லோட்னா கான்ஸ்டன்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன இருந்திருக்கும் அப்படின்னா லீனியர் அப்படின்ற வேல்யூ சேஞ்ச் ஆகும். சரிங்களா? சாரி, அதே தான். சரிங்களா? அதாவது ஒரு புள்ளி இருந்துச்சு அப்படின்னா அடுத்தது எப்படி வந்திருக்குன்னா கான்ஸ்டன்ட்டு டப்பா மாதிரி வந்திருக்கும். அதுக்கடுத்து என்ன கான்ஸ்டன்ட் அப்படின்னா அடுத்தது வந்து எப்படி இருந்திருக்குன்னா ட்ரையாங்கிள் லீனியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாரபோலா, அடுத்தது கியூபிக் பாரபோலா, இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். சரிங்களா? அதை டப்பா சொல்லிடலாமா? இப்போ தெரிஞ்சிருக்கு கரெக்டாக? அது எப்படின்னா அந்த டப்பா இப்படி வந்திருக்கும். ஷியர் ஃபோர்ஸு லோடு, ஷியர் ஃபோர்ஸு பெண்டிங் மூமெண்ட்டு. சரிங்களா? லோடு, ஷியர் ஃபோர்ஸு பெண்டிங் மூமெண்ட். லோடு பாயிண்ட் லோடாக இருக்குது அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸ் எப்படி இருந்திருக்கும்னா கான்ஸ்டண்ட்டாக இருந்திருக்கும். பெண்டிங் மூமெண்ட் எப்படி இருந்திருக்கும்? ட்ரையாங்கிளாக இருக்கும். ஓகேவா? இப்போது ஷியர் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட்டு, பெண்டிங் மூமெண்ட் அப்போ எப்படி இருந்திருக்கும்? ட்ரையாங்கிளாக இருந்திருக்கும். சாரி, ஷியர் ஃபோர்ஸ் ட்ரையாங்கிளாக இருந்திருக்கும். பெண்டிங் மூமெண்ட் எப்படி இருந்திருக்கும்? பேரபோலிக்காக இருக்கும். சரிங்களா? இப்போது லோடு லீனியராக இருக்குது. ஷியர் ஃபோர்ஸ் அப்போ என்ன இருக்கும்? பேரபோலிக்காக இருக்கும். பெண்டிங் மூமெண்ட்டோட வேல்யூ என்ன இருக்கும்? கியூபிக் பேரபோலிக்காக இருக்கும். சரிங்களா? பாயிண்ட்டு இப்போ கான்ஸ்டன்ட்ன்றதோட பேர் என்னன்னா யூடிஎல் அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? லீனியர் அப்படின்னா யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, இப்போது அடுத்து பார்க்கலாம். இப்போ இது இப்போ எத்தனை டைப் ஆஃப் லோடு பார்த்துருக்கோம் கேண்டிலிவரில்? 2 டைப்பு. ஒன்று பாயிண்ட் லோடு, இன்னொன்று யூடிஎல். அப்போ யூவிஎல் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா அதே தான், சிம்பிள். சரிங்களா? யூவிஎல்ன்றது லோடு இன்ட்டு டிஸ்டன்ஸு போடணும். ஆமாம். ஆனால் இந்த டிஸ்டன்ஸ் எல்லாத்துலேயும் காமனாக இருக்குமானா இருக்காது. காமனாக இருக்குமா? எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரி இருக்குமா வேல்யூ? அவ்வளோதான், லோடு தான் வேரி ஆகுது. அங்கே எப்படி வரும்? சூப்பர். அப்போ வேரி ஆகுது அப்படின்னா அப்போ அந்த ட்ரையாங்குலர் என்ன ஏரியாவை ஆக்குப்பை பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்கணும். சரிங்களா? அப்போ என்ன ஏரியாவில் எனக்கு எவ்வளோ வேல்யூ கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கணும். அப்போது ஏரியாவை பொறுத்து தான் பேசணும். இந்த இடத்துல ஏரியான்றது இது என்ன ஏரியா? பார்க்க எப்படி இருக்கு? அவ்வளோதான். ட்ரையாங்கிளுக்கான ஏரியாக்கான ஃபார்முலா என்ன? ஆஃப் பிஹெச். சரிங்களா? இந்த இடத்துல ஹாஃபு, பியோட வேல்யூ என்ன? எல்லு, ஹெச்சோட வேல்யூ என்ன? மேக்ஸிமம் கொடுத்துருக்குற வேல்யூ டபிள்யூ. சரிங்களா? அப்போ ஷியர் ஃபோர்ஸோட வேல்யூ என்ன? டபிள்யூ எல்/2. ஓகேவா? அவ்வளோதான். அப்போது இதுக்கு மொமெண்ட் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணியிருப்போம்? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். இப்போ ஃபோர்ஸ் டபிள்யூ இன்ட்டு எல்/2ன்னு கண்டுபிடிச்சாச்சு. டிஸ்டன்ஸ் என்னது? அப்போ இது ஏரியா கண்டுபிடிக்கும் போதே அதோட சென்டரில் போய் உட்காந்துருக்கும். அப்போ இந்த இடத்துலேருந்து வரும்போது எனக்கு என்ன? பீக்லேருந்து ட்ரையாங்குலருக்கான எக்ஸ் பாரோட வேல்யூ போடணும். ட்ரையாங்குலருக்கான எக்ஸ் பாரோட வேல்யூ என்ன? இங்கேருந்து வரும்போது பீக்லேருந்து வரும்போது h/3. கரெக்டா?
L/3 H/3 இந்த இடத்துல வரும்போது L/3ன்னு போடுவோம் சரிங்களா. L/3 அப்போ அதோட வேல்யூ என்ன WL²/6. இந்த எல்லோட வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எவ்வளோலேருந்து எது வரைக்கும் சேஞ்ச் ஆகும்? 0லேருந்து மேக்ஸிமம் L வரைக்கும் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இப்போ ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மொமெண்ட் ஓகேவா? ட்ரையாங்குலர் லோடுக்கு கேண்டிலீவருக்கு ஷியர் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் கேண்டிலீவர் பீம் கேரிங் அப் யூடிஎல் யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடு அப்படின்னா நீங்கள் ஷியர் ஃபோர்ஸோட வேல்யூ என்ன எதை வச்சு கேல்குலேட் பண்ணால் ஏரியாவை வச்சு தான் கேல்குலேட் பண்ணணும் சரிங்களா. ஏரியான்றது ½ BH which is WL/2. அதோட எக்ஸ் பாரோட வேல்யூ போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும்? மொமெண்ட்டோட வேல்யூ கிடச்சிரும். ஏன் எக்ஸ் பாரோட வேல்யூ படிக்கிறோன்னா நீ ஏரியா கண்டுபிடிக்கும் போதே அந்த லோடை மொத்தத்தையும் கொண்டு போய் அதோட சென்ட்ராய்டில் உட்கார வச்சிடுற. அப்போ லோடு இன்ட்டு அந்த சென்ட்ராய்டு டிஸ்டன்ஸ் போட்டிங்கன்னா தான் மொமெண்ட்டோட வேல்யூ கிடைக்கும் சரியா. ஓகே அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு சிம்பிளி சப்போர்ட்டட் பீமு. சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இதை பார்த்துட்டோமா இல்லையா? அவ்வளோதான் முடிஞ்சு. சென்டரில் உட்காந்துருந்தாங்கன்னா 2 பேரும் அதை ஈக்குவலாக பிரித்து எடுத்துப்பாங்க. தராசு சரிசமமாக இருந்திருக்கு சரிங்களா. இவங்க மேலே டபிள்யூவாக இருந்தாலும் சரி டபிள்யூன்றனால இவங்க 2 பேரும் என்னவா எடுத்துக்கிட்டாங்க? W/2 W/2 எடுத்துக்கிட்டாங்க. இஃப் இட் இஸ் கேரிங் 2W RAவோட வேல்யூ என்ன இருக்கும்? RBயோட வேல்யூ என்ன இருக்கும்? என்னங்க? இல்லைங்க சார் வராது சார். ஆமாங்க சார். H/3 தான் நான் சொன்னேன். H/3ன்னு போட மாட்டீங்க அந்த இடத்துல. டிஸ்டன்ஸ் L தானே, L/3 தானே போடுவீங்க. 2L/3 போட்டால் ஆன்சர் வராதுங்க. L/3 தான் போடுவோம். WL/2 இன்ட்டு L/3. L/3யோட டிஸ்டன்ஸ் தான் நம்ம போடுவோம். அந்த சென்டர்லேருந்து தானே மூவ் ஆயிருக்கு. கீழேருந்து H/3 மேலே பீக்லேருந்து வந்துச்சுன்னா 2H/3. இது ஞாபகம் இருக்கா? இது ஞாபகம் இருக்கா? ட்ரையாங்கிளுக்கு கீழேருந்து H/3 மேலேருந்து வந்துச்சுன்னா 2H/3. சரிங்க இருங்க வரேன். இப்போது இந்த ட்ரையாங்கிள் எனக்கு எப்படி இருந்திருக்கு? இப்படி இருந்திருக்கு ஞாபகம் இருக்கா? லோடோட வேல்யூ. அப்போ இந்த இடத்துல இருந்து எனக்கு இந்த சென்டரில் கொண்டு போய் உட்கார வச்சுருக்கேன் லோடு. அப்போ இதுக்கு என்ன அப்ளை பண்ணுவீங்க? இது அப்படியே திருப்பி வச்சிங்கன்னா இது எப்படி இருந்திருக்கும்? இங்கேருந்து இங்கே பேசுகிற மாதிரி. அப்போ இங்கே வேல்யூ எவ்வளோ இருந்திருக்கு? அவ்வளோதான். இப்போ புரிஞ்சா? அழிச்சிட்டேன் அதனால தான் அது காட்டலை சரியா. இப்போ ஓகேவா? இப்போ புரிஞ்சா? இப்போது சிம்பிளி சப்போர்ட் பீமை சென்டரில் 2Wன்னு இருந்துச்சுன்னா 2 எண்டும் எவ்வளோ எடுத்துப்பாங்க வேல்யூ? WWன்னு எடுத்துப்பாங்க. எப்படி 2W/Lன்னு எடுப்பாங்க? சிம்பிளி சப்போர்ட்டட் தானே. மேலே எவ்வளோ லோடு வந்தாலும் 2 பேரும் ஈக்குவலாக ஷேர் பண்ணிப்பாங்க சென்டரில் பாயிண்ட் லோடு இருந்துச்சுன்னா. கரெக்டா? பாயிண்ட் லோடு அப்ளை பண்ணுறேன். ஏன் நான் யூடிஎல் போகிறேன். டபிள்யூன்னு ஒருத்தவங்க இருக்காங்க சரிங்களா. இங்கே W இருக்கும்போது எனக்கு இவங்க 2 பேரும் ஈக்குவலாக ஷேர் பண்ணிப்பாங்க கரெக்டா. இப்போ 2Wன்னு வந்துச்சுன்னா ஈக்குவலாக ஷேர் பண்ணாங்கன்னா எவ்வளோ இருக்குங்க? W மட்டும் இருக்கும் சரிங்களா. இவங்க சென்டரில் இருந்தால் தான் இந்த கதை சரிங்களா. இவர் சென்டரில் உட்கார மாட்டேன் அப்படின்னுட்டு தலைவர் என்ன பண்ணிட்டாரு? எனக்கு இவங்களை இந்த RAவோட சப்போர்ட் பிடிக்கல, அவர்லாம் நான் வந்து உட்காந்துட்டேன். RB சப்போர்ட்டில் தான் உட்காருவேன், இவர் பக்கத்தில் தான் உட்காருவேன் அப்படின்ட்டாரு. இப்போ ஈக்குவலாக ஷேர் பண்ணுவாங்களா?
பண்ண மாட்டாங்க. சரிங்களா? திஸ் இஸ் A, திஸ் இஸ் B and overall distance is L, whereas RA is equal to W RA is equal to WA by L and RB is equal to WB by L. மொமெண்ட்டோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா WAB by Lன்னு இருக்கும். சரிங்களா? கீழே நான் வச்சுருக்கேன், அதை வச்சு நான் சொல்கிறேன். ஓகேவா? இது எப்படி வந்திருக்கும் அப்படின்னா நம்ம முன்னாடி இப்போ சால்வ் பண்ண மாதிரி தான். சிம்பிள் RA RB. சரிங்களா? இங்கே W ஆனால் RA RB ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ எடுத்துக்க போகிறாங்க? W எடுத்துக்க போகிறாங்க. கரெக்டா? ஆனால் ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. சரிங்களா? எப்படி ஏன் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க? இங்கே ஏன்ற டிஸ்டன்ஸ் இருக்குது, இங்கே பீன்ற டிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ மொமெண்ட் எடுப்போமா? மொமெண்ட் அபவுட் ஏ எடுத்தோம்னா W இன்ட்டு ஏ பை W இன்ட்டு ஏவா மைனஸ் RB இன்ட்டு என்ன டிஸ்டன்ஸு? L. கரெக்டா? ஈக்குவல் டு 0. அந்த ஈக்குவல் டு 0 வேணா என்ன பண்ணலாம்? WA is equal to RB into L னு மாற்றிக்கலாமா? அப்போ RB is equal to WA by L. சரிங்களா? RB is equal to WA by L. அப்போ RA ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? RA is equal to W minus RB. RB ஓட வேல்யூ என்ன? WA by L, which is WL minus WA divided by L. W காமனாக இருக்கும், வெளியே எடுத்துட்டோம்னா L minus A divided by L. இந்த இடத்துல L minus A அப்படின்றது எதை மீன் பண்ணுது அப்படின்னா Bன்ற வேல்யூ மீன் பண்ணுது. அப்போது RA வேணும் அப்படின்னா அதோட வேல்யூ என்ன? WB by L. ஓகேவா? ஓகேவா இல்லை யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? சரிங்க, இது எங்கே கொடுத்துருக்கேன் அப்படின்னா கொடுக்கவே இல்லையா? நைஸ். சரி, இதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் பாயிண்ட் லோட் அட் வேரியிங் டிஸ்டன்ஸ் இதோட ஹெட்டிங். சரிங்களா? சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஹேவிங் அ பாயிண்ட் லோட் அட் வேரியிங் டிஸ்டன்ஸ் அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸோட வேல்யூ, ஷியர் ஃபோர்ஸ் அப்போ ஈக்குவல் ரெக்டாங்கிளாக இருக்குமா இல்லை ரெக்டாங்கிளோட இது வேரி ஆகுங்களா? ஒன்று பெருசாக இருக்குங்க, ஒன்று சின்னதாக இருக்குங்க. வெரி குட். இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா WB by L இருக்குங்க. இந்த இடத்துல என்ன இருக்குன்னா WA by Lன்னு இருக்குங்க. சரிங்களா? அதே மாதிரி ட்ரையாங்கிள் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் வராதுங்க, கொஞ்சம் வந்து குட்டியாக இருக்கும். சரிங்களா? டிஸ்டன்ஸ், அதாவது சென்டரில் அதோட பீக் பாயிண்ட் வராது, டிஸ்டன்ஸ் தள்ளி வந்திருக்கும். டிஸ்டன்ஸ் தள்ளினா எந்த இடத்துலனா எந்த இடத்துல பாயிண்ட் லோட் அப்ளை பண்ணுறோமோ அந்த இடத்துல தான் அதோட பீக் இருக்கும். அதோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா WAB by Lன்னு இருக்கும். சரிங்களா? இது வரைக்கும் பார்த்ததில் யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? சரிங்க. சரி, இதுக்கு மேலே இருக்கிற நாளைக்கு கிளாஸில் மிச்சம் பார்க்கலாங்க. சரிங்களா? யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க, இல்லைன்னா கிளாஸ் வைண்ட் பண்ணிக்கலாம். மேம் அந்த மைனஸ் ப்ளஸ் கொஞ்சம் சொல்லி கொடுங்க மேம். பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த டயகிராம்ல இருக்குல்ல மேம் அது. ஓகே, நான் நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்லவா உங்களுக்கு? ஓகே மேம். ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஒரு 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 செக்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த செக்ஷனுக்கு எனக்கு எடுத்துக்க போகிற லோடு வந்து கிளாக் வைஸில் இருக்கா ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கா, அவ்வளோதான். சரிங்களா? இப்போது எனக்கு அந்த செக்ஷனை பொறுத்து கிளாக் வைஸில் இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் ஷியர் ஃபோர்ஸ்னு எடுத்துப்பேன், ஆன்டி கிளாக் வைஸில் இருந்துச்சுன்னா நெகட்டிவ் ஷியர் ஃபோர்ஸ் எடுத்துப்பேன். சரிங்களா? இதை இன்னும் சொல்லணும் அப்படின்னா நம்ம லோடு டிஸ்டன்ஸ் நவுத்தி வந்துக்கிட்டே இருக்கோம் இல்லைங்களா? இப்போது இந்த இடத்துல லோடு எடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துலோட வேல்யூ என்ன வந்திருக்கும்? W/2. ஆமாங்களா? சரிங்களா? இதை நான் இந்த இடத்துல போட்டேன். அப்போ லோடு போட்டுக்கிட்டே போயிட்டே இருக்கேன்.
சரிங்களா? இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, டவுன்வர்ட்ஸ் ஃபோர்ஸில் எனக்கு W/2 அப்ளை பண்ணுறேன், அப்ளை பண்ணுறேன், கரெக்டுங்களா? அப்போ இந்த W/2 நல்லிஃபை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்திருக்கும், அடுத்து W/2 பண்ணுறதுக்கு கீழே வந்துருச்சு, கரெக்டா? ஓகே மேம். திருப்பி அந்த டிஸ்டன்ஸ் போயிட்டே இருக்கும், லோடு எதுவுமே சேஞ்ச் ஆகலை. இந்த இடத்துல ஆர்பியோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு, W/2 மேலே வந்துருச்சு. ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போது இதுலேயே எனக்கு ஏன் நீங்கள் வந்து இன்னொன்று கேட்கலாம் அப்படின்னா, ஏன் இந்த இடத்துல இப்படி போட்டு இப்படி போயிருக்கலாம், திருப்பி இப்படி வந்திருக்கலாம், இப்படி வந்திருக்கலாம், இங்கே போயிருக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்கலாம். சாரி, இங்கே லோடு இருக்கு இல்லையா, அதை தான் சொல்ல வரேன். இப்போ இங்கேருந்து எப்படி எடுத்துக்கிட்டோமோ, இப்போ இங்கே ஃபோர்ஸ் இருக்குது, இங்கே ஃபோர்ஸு எனக்கு மேலே தானே ஏறி இருக்கு. அப்போ இப்போ கான்ஸ்டண்ட்டாக போயிட்டு இருந்திருக்கு, திருப்பி இந்த லோடு நல்லிஃபை ஆகிருக்கு, திருப்பி இறங்கியிருக்கு, திருப்பி வந்துக்கிட்டே இருந்திருக்கு, திருப்பி லோடு மேலே ஏறி இருக்கு, கரெக்டாக? இப்படி வந்திருக்கலாம் இல்லையா? ஆமாவா இல்லையா? அப்படி வந்திருக்கலாமா? ஏன் நம்ம ஆனால் டயக்ராம் இப்படி ரெப்ரசன்ட் பண்ணலை அப்படின்றத யோசிங்க, நான் நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்கிறேன். எந்த டிஸ்டன்ஸு சிம்பிளுங்க, எந்த இடத்த பொறுத்து எனக்கு செக்ஷன் எடுக்கிறேன், அப்போ எந்த இடத்துலேருந்து நான் சொல்ல வர ஆரம்பிக்கிறேன், எனக்கு அந்த செக்ஷனை பொறுத்து தான் அது பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு சொல்கிறது, சரிங்களா? அப்போது செக்ஷனை பொறுத்துனா எந்த இடத்துல நான் கட் பண்ணியிருக்கேன், அந்த கட் பண்ணதுக்கு அந்த ஷியர் ஃபோர்ஸோட வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூலேருந்து வந்திருக்கா, நெகட்டிவ் வேல்யூலேருந்து வந்திருக்கா, ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. Thank you, good night.